அனைவருக்கும் வணக்கம். இது ஃப்ரீ டெய்லி கரண்ட் அவேர் டெஸ்ட். இந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த கேஞ்சஸ் டால்ஃபின் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஃபவுண்ட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிவர்ஸ்? கங்கா, பிரம்மபுத்திரா, மேக்னா, சம்பல், தாமோதர். ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் பி, 1, 2 அண்ட் 3 ஒன்லி. ஓகே. என்ன நியூஸ் இருந்தது அப்படின்னா, நம்ம கேஞ்சட்டிக் டால்ஃபின் பற்றி நிறைய படிச்சிருப்போம். நியூஸில் வந்து வைல்ட் லைஃப் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் டைமாக நம்ம கேஞ்சட்டிக் ரிவர் டால்ஃபினுக்கு வந்து டேக் மாட்டியிருக்காங்க. ஸோ அதை மானிட்டர் பண்ணுறதுக்காக. ஸோ அதை வந்து பிரம்மபுத்திராவுடைய ஒரு ட்ரிபியூட்டரி குல்சிங்கிற ரிவரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இது நியூஸில் இருந்தது. அண்ட் ஆல்மோஸ்ட் பிளைண்ட் டால்ஃபின் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? ஏன்னா அந்த நம்மளுடைய கேஞ்சட்டிக் பிளைண்ட் டால்ஃபின் லென்ஸ் வந்து டெவலப் பண்ணல ஐயில். அது எவால்வ் ஆன அதனுடைய பரிணாம வளர்ச்சியிலே வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டி வாட்டரில் எவால்வ் ஆனதுனால லென்ஸ் வந்து அதனுடைய ஐயில் டெவலப் ஆகலை. ஸோ அதனால் அது ஆல்மோஸ்ட் பிளைண்ட் கேஞ்சஸ் ரிவர் டால்ஃபின்னு சொல்லுவோம். ஓகே. அண்ட் அது நேஷ்னல் அக்வாட்டிக் அனிமல், அது நமக்கு தெரியும், மேமல் வேறு. ஸோ அப்போது அது இறையை பிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்கோலொகேஷன், நம்ம பேட் வந்து பண்ணுது இல்லையா, சவுண்டை க்ரியேட் பண்ணி அது ரெஃப்ளெக்ட் ஆகி வர்றதை வச்சு ரிசீவ் பண்ணி ஃபுட்டை கேட்ச் பண்ணும். ஸோ எக்கோலொகேஷனை யூஸ் பண்ணி தான் இது பண்ணுது. ஓகே. அண்ட் 90% குளோபல் பாப்புலேஷன் ஆஃப் இந்த டால்ஃபின் வந்து இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ கங்கா, பிரம்மபுத்திரா, மேக்னா, கர்ணப்புலி இந்த ரிவர்ஸில் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. ஓகே, டன். நம்ம ஆப்ஷனில் கொடுத்துருக்கிற சம்பல், தாமோதர் இதெல்லாம் வந்து இந்த பக்கம் இருந்து வர்றது, ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ்லேருந்து வர்ற ரிவர், அதில் கிடையாது. ஓகே, தென் ஹியூமன் ரேட்டட் லான்ச் வெஹிக்கிள் மார்க் 3 இஸ் ரிலேட்டட் டு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மிஷன்ஸ்? மங்கள்யான், ககன்யான், சந்திரயான், ஆதித்யா. ஆன்சர் இஸ் ஆன்சர் ஹியூமன் ரேட்டர்னு சொல்லியாச்சு. இன்னும் நம்ம மங்கள்யான் மார்ஸுக்கு வந்து ஹியூமன் அனுப்புறதுக்குலாம் இன்னும் பல வருஷம் இருக்குது டார்கெட்டு. 3க்கு அனுப்புறதுக்குமே இன்னும் செவரல் இயர்ஸ் இருக்குது டார்கெட். ஆதித்யா வந்து சன்னுக்கு போகிறது, ஸோ அதில் ஹியூமன் இருக்காது. ஸோ ககன்யான் ஸ்பேஸ் மிஷன். ஓகே. ஸோ எர்த்துலேருந்து 400 கிலோமீட்டர் ஹைட் ஆல்டிடியூட் ஆர்பிட்டில் வர்ற இது மிஷன். ஓகே. ககன்யான் ப்ராஜெக்ட் வந்து ஹியூமனை வந்து ஸ்பேஸுக்கு அனுப்பி இந்த 400 கிலோமீட்டர் ஆல்டிடியூட் அந்த ரீஜனுக்கு அனுப்பி ஒரு 3 டேஸுக்கு அப்புறம் சேஃபாக அகெயின் ஹியூமனை சீ வாட்டரில் கொண்டு வந்து அகெயின் இங்கே இறக்குறது தான் அந்த மிஷனுடைய டார்கெட். ஸோ அதுக்கு கமிஷன் பண்ணியிருக்கிறது தான் வந்து இந்த இது ஹியூமன் ரேட்டட் லான்ச் வெஹிக்கிள் மார்க் 3. ஓகே, தென் which one of the following is the ship of survey vessel project commissioned into Indian Navy? INS Aridaman, INS Chakra, Nirdesak, Arihant. Answer அந்த ஆப்ஷன் சி, ஐஎன்எஸ் நிர்தேசக். இப்போ ஏபிடி இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே எஸ்எஸ்பின்னு சொல்லுவோம் இல்லையா, சப்மரைன் ஷிப் ஆர் பேலிஸ்டிக் நியூக்ளியர் எக்யூப்டு பேலிஸ்டிக் சப்மரைன் ஷிப். ஓகே. ஸோ நிர்தேசக் தான் வந்து இது சர்வே வெசல். ஓகே. என்னென்னா ஹைட்ரோகிராஃபிக் சர்வேஸ், கடலை பற்றின சர்வே, அப்புறம் பயணங்களில் நேவிகேஷனில் யூஸ் ஆகிற மாதிரியான சில டெக்னாலஜிக்கல் சப்போர்ட், ஸோ இது எல்லாமே இந்த வெசல் பண்ணுது. ஓகே, தென் which of the following statements are correct? Wildlife Protection Act 1972 empowered states for declaration of any private or community land as community reserve. Wildlife Protection Act 1972 protects only animals and not the plants. Answer one only. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. வைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 வந்து அனிமல், பிளான்ட்டு, தாவரங்கள், விலங்குகள் ரெண்டையுமே வந்து பாதுகாக்குது. ஸோ அந்த ஷெட்யூல் 1, ஷெட்யூல் 2, ஷெட்யூல் 3, ஷெட்யூல் 4, 4 இருக்கு இல்லையா, அதில் எல்லாமே பிளான்ட்ஸும் வரும், அனிமல்ஸும் வரும். அது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு. ஸோ என்ன நியூஸில் இருந்தது அப்படின்னா, இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த சேக்ரட் க்ரோவ்ஸ், கொஞ்சம் வழிபாட்டு தலங்கள் இருக்கக்கூடிய சில காடுகள், அதை வந்து ப்ராப்பராக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாலிசி வந்து ஃப்ரேம் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சென்டரும் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியும் அதில் டினோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து எம்பவர் பண்ணுற விதமாக வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் ஸ்டேட் கவர்மெண்ட்டே வந்து இந்த மாதிரி ப்ரைவேட் ஆர் கம்யூனிட்டி லேண்டை வந்து கம்யூனிட்டி ரிசர்வாக டிக்ளேர் பண்ண முடியும், அதுக்கு ஸ்டேட்டுக்கு அந்த எம்பவர்மெண்ட் இருக்குது இந்த ஆக்ட் மூலமாக அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. ஓகே. ஸோ இந்த சின்ன சின்ன சில இந்த
குலதெய்வ கோயில்கள் இந்த மாதிரி சில இடங்கள் புனித இதாக இருக்கும். ரொம்ப அளவில் பெரிய பயணிகள் அங்கே போக மாட்டாங்க. பட் அந்த ஒரு கிராமத்தில் இருக்கிற மக்கள், இல்லை எங்கேயாச்சும் ட்ரைபல் பாப்புலேஷன் இருக்கிற பழங்குடி மக்கள், இவங்க மட்டும் அங்கே போய் கும்பிட்டுட்டு வர்ற மாதிரி இருக்கும். பட் அந்த ஃபாரஸ்ட்டை வந்து யாருமே வந்து டச் பண்ண மாட்டாங்க. அன்டச்சுடு ஃபாரஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஏன்னா அந்த இடம் வந்து அந்த ஒரு கோயில் இருக்குது, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேல்யூ சிஸ்டம் அங்கே இருக்கும். அந்த மாதிரி இடங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு பாலிசி மேக் பண்ண சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் டைரக்ட் பண்ணியிருக்குது. ஸோ இதுதான் நியூஸ். ஓகே, சரி. ஸோ கரண்ட் அஃபேர் ப்ரிப்பரேஷன் நீங்கள் எவாலுவேட் பண்ணிக்கிறதுக்கு டெய்லி நீங்கள் நியூஸ் பேப்பர் படித்ததுக்கப்புறம் ஃப்ரீ டெய்லி கரண்ட் அஃபேர் டெஸ்ட் அவைலபிளாக இருக்கும் www.geodemy.inல. அண்ட் தென் நீங்கள் டெஸ்ட் எடுத்துகிட்டு யூடியூப்பில் இந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் எக்ஸ்ப்ளனேஷனுக்காக. ஓகே, ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9003777380 8489777380. Thank you all.